ஆவியானவரால் பகிர்ந்தளிக்கப்பட்ட இந்த முடிவான காலத்திற்கு வைத்து வைக்கப்பட்டிருக்க அந்த ரட்சிப்பு இருக்கே, அந்த ரட்சிப்புக்கு உரியவர்களுக்கு, அந்த ரட்சிப்புக்கு உட்பட்டவர்களுக்கு அந்த ரட்சிப்பை தேவனால் எப்படி கொடுத்தார் என்பதை குறித்து நாம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் 11, 10, 11, 12 இந்த வசனங்களிலே நான் வாசித்திருக்கிற வாசிகள் தயவு செய்து. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கர்த்தரும் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை அவர் கண்டு திருப்தியாவார் என்றால் அநேகம் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் பலியாக பண்டவசமாசிங்க. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலவான்களானவர்கள் அந்த முடிவான ரட்சிப்புக்கு அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனால் ஒரு பலவான்களான ஒரு பரிசுத்தர்களுடைய கூட்டத்தை அவர் எழுப்ப சித்தம் வைத்து அவர்களை கொண்டு அவர்கள் மீட்கப்படுவது எப்படி? தன்னுடைய ஆத்மா வருத்தம். நாம் 22ஆம் சங்கீதத்தில் வாசித்திருக்கிறோம். நான் வாசித்த 53ஆம் ஏசாயா 53 வாசித்திருக்கிறோம். அவர் தழும்புகளால் குணமானவர்கள் இவர்கள். அவருடைய ஆத்மா வருத்தம் கெத்செமனேலே, ஏன் என்னை கைவிட்டீர்? சிலுவையிலே கெத்செமனே தோட்டத்திலே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாக நீங்கட்டும் என்று தன்னுடைய ஆத்மா பிராண சேதத்திற்குட்பட்டு மரண துக்கம் அவரை ஆட்கொண்டு இந்த ஆத்மா வருத்தத்தின் பலனாக ஒரு கூட்ட பலவான்களான சமாதான கர்த்தர்களை தேவனாய் கர்த்த கடைசி நாட்களிலே எழுப்பி அவர்களுக்கு என்று அவர் அடைந்த காயம் இருக்கே, அதான் நீங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அனே வாசிங்கள. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது. அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை